மகான்கள் வந்து மகரிஷிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மத தலைவர்கள், இந்த மடாதிபதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நீங்கள் வந்து பிரம்மஞானம் ஏன் கொடுக்குறீங்க, பிரம்மஞானம்லாம் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க, மரியாதையே இல்லாமல் போச்சு, அதுக்குன்னு சிஸ்டம் வைங்க, ரூல்ஸ் வைங்க அப்படின்லாம் மகரிஷிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எனக்கு உடம்பும் உயிரும் தேடுதலும் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன், எந்த ரூல்ஸும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இன்றைக்கி நமக்கு பிரம்மஞானம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அதுலேயும் இப்போ இந்த அரங்கத்திலே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பெண்கள் இருக்கிறோம் அப்படின்னா அது வேதாத்ரி மகரிஷியால் மட்டும்தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஆன்மீகம் பெண்களுக்கு ஆகவே ஆகாது, தவத்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க, அவங்க ஒன்லி வீட்டில் தான் இருக்கணும், சமையல் செய்கிறது என்னமோ குடும்பத்தை பார்க்குறது என்னமோன்னு தான் இருந்துச்சு. பெண்கள் அப்படின்னாலே ஒரு கோயில் கருவறைக்குள்ளேயும் போக முடியாது, தவத்துக்கும் செட் ஆக மாட்டாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் பெண்கள் எங்கே முன்னேறாங்களோ அங்கே தான் சமுதாயமே முன்னேறும் என்ற ஒரு அடிப்படையில் பெண்மைக்கு பெருமை சேர்க்கணும், பெண்களும் தவம் எடுக்கணும்னு சொல்லி ஈக்குவலாக உரிமை கொடுத்தது மட்டும் இல்லாமல் மனைவி நல வேட்பெல்லாம் கொடுத்து இன்றைக்கி சிறப்பு செய்தாருன்னா